விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது சட்டவிரோதமாக அரசு டெண்டர் கோரியுள்ளது என்றும் மனுவுக்கு மத்திய மாநில விலங்குகள் நல வாரியம் மற்றும் கால்நடைத்துறை ஜூன் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக வணக்கம் ராதிகா. தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்டுள்ள டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும்படி அரசு உத்தரவிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் தெருநாய்கள் வளர்ப்பு, நாய்களை கண்டறிய சிப்பு பொருத்தும் பணிகளுக்கு 5,20,00,000 ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்டுள்ள டெண்டருக்கு தடை விதிக்க கோரியும் நிதி ஒதுக்கீடு செய்ய தடை விதிக்க கோரியும் விலங்குகள் நல அலுவலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஏற்கனவே விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகளை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சட்டத்திற்கு விரோதமாக அரசு டெண்டர் கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி, தமிழ்ச்செல்வி அடங்கிய அமர்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில விலங்குகள் நல வாரியத்திற்கும் கால்நடைத்துறைக்கும் உத்தரவிட்டு விசாரணையை 20ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.